பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுரூபப்படுத்தும் சிகரங்களை தொட உதவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மாணவர்களை, வேதம் அறிவோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் வேதம் அறிவோம் பகுதியில் வேத புத்தகத்தில் உள்ள மிருகங்கள், பறவைகள், இடங்கள், பொருட்களை குறித்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் சேவலை குறித்து பார்க்க இருக்கிறோம். கோழி இனத்தின் ஆண் கோழியை சேவல் என அழைக்கப்படுகின்றது. சேவலுக்கு ஆங்கிலத்தில் ரூஸ்டர், காக் என்ற பெயர்கள் உள்ளது. பறவைகள் இனங்களில் கோழி இனங்கள் மிக பழமையாக சுமார் 8000 ஆண்டுகளாக பூமியில் வசிக்கின்றது என கருதப்படுகிறது. சேவல் ஒரு அனைத்துண்ணி பறவையாகும். உலகில் சேவல்கள் 22 வகைகள் உள்ளது. கோழிகள் 5 முதல் 10 வருடங்கள் அவற்றின் வகைக்கேற்ப வளருமாம். 2003 உலகில் இவற்றின் எண்ணிக்கை 24 பில்லியன் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது உலகில் உள்ள எந்த ஒரு பறவையை காட்டிலும் அதிக எண்ணிக்கையாகும். இதில் ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் உள்ள எல்லா கோழி இனங்களும் இந்தியாவை தாயகமாக கொண்ட சிவப்பு காட்டுக்கோழியிலிருந்து தான் தோன்றியதாம். சேவலை அடையாளப்படுத்துவது அதனுடைய கொண்டை மற்றும் அரிவாள் போன்ற அதன் தடித்த மற்றும் நீண்ட விரிவான இறகுகள். இது பொதுவாக கோழியுடன் ஒப்பிடும்போது அதிக துடிப்பாகவும் மற்றும் மாறுபட்ட வண்ணங்களில் காணப்படுகின்றது. சேவல்களை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் என பார்க்கும்பொழுது, சேவலின் சிறப்பு ஆற்றல் கூவும் திறன் நம்ப முடியாத அளவிற்கு அதிக சத்தத்தை எட்டும். இதில் 60 வினாடிகள் வரை நீடிக்குமாம். 400 மீட்டர் வரை சேவல் கூவுகிற சத்தம் கேட்குமாம். 20 முதல் 30 வெவ்வேறு ஒலிகளை உருவாக்குகிறது. ஒவ்வொரு ஒலியும் வெவ்வேறு செய்திகளை கொண்டுள்ளதாம். பெரும்பாலும் சேவல் கூவுவது விடியற்காலையில் சூரியன் உதிக்கும் முன்பு, ஆபத்தில் தன் கூட்டத்தை காப்பாற்ற, தன் துணையை ஈர்க்க என்று பல காரணங்களுக்காக கூவுகிறது. சேவல்கள் சிறந்த நினைவாற்றல் கொண்டது. எப்படின்னா, 100 மனிதர்கள் முகங்களையும் மற்ற கோழியின் முகங்களையும் அடையாளம் காண முடியுமாம். பொதுவாக ஒரு சேவல் கூட்டத்தின் தலைவனாக மாறும்போது கோழிகளுக்கு இடையிலான மோதல்களை தீர்க்க, தன் கூட்டத்தை ஒற்றுமையாக வைக்க உதவுகிறது. கூட்டத்தின் தலைவனாக இருக்கும் சேவலை மற்றொரு சேவல் தோற்கடித்தால் தோற்ற சேவல் கூட்டத்தை விட்டே போய்விடுமாம். வெற்றி பெற்ற சேவலே தலைவனாக மாறும். சேவல் இறைச்சிக்காகவே வீடுகளிலும் பண்ணைகளிலும் வளர்ப்பார்கள். அதுபோலவே ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா கண்டங்களிலும் சேவல் சண்டைக்காகவே வளர்க்கின்றனர். சேவல் ஒளி மற்றும் வெற்றியின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. பிரெஞ்சு மன்னர் சேவலை தைரியம், விழிப்புணர்வு மற்றும் தேசப்பற்றின் அடையாளமாக நாணயங்களில் பொறித்திருக்கிறார். கிரேக்க புராணங்களில் சேவலை நல்ல அதிர்ஷ்டமாகவும் செழிப்பின் அடையாளமாகவும் கருதுகிறார்கள்.
சேவல் சின்னம் பொதுவாக காற்று திசையை அறிவிக்கும் வெதர்வேயின் மேல் பார்த்திருப்பீங்க. ஏன்னா வேதத்தில் சேவல் கூவும் முன் பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்ததாக கூறப்படுகிறது. எனவே சேவல் விழிப்புணர்வின் அடையாளமாகவும் வரவிருக்கும் விடியலின் அடையாளமாகவும் மாறியது. இதனால் 9ஆம் நூற்றாண்டில் போப் நிக்கோலஸ் அனைத்து தேவாலயங்களிலும் தங்கள் கோபுரத்தில் சேவல் சின்னம் வெதர்வேயின் மேல் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். இந்த நடைமுறை ஐரோப்பியா முழுவதும் பரவியது. பின்னர் அமெரிக்காவிலும் பரவியது. தமிழ் வேத புத்தகத்தில் 14 முறை சேவல் என்ற வார்த்தை வருகிறது. முதலில் ஆதியாகமம் 7:3 ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடி உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இங்கு சேவல் என்ற பதம் பொதுவாக ஆண் பறவைகளையே குறிக்கிறது. இரண்டாவதாக மார்க் 13:35 வீட்டெஜமான் வர காத்திருக்க வேண்டும் என்பதற்கு விடியற்காலையே சேவல் கூவும் நேரம் என குறிப்பிடப்படுகிறது. மற்ற 12 முறையும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பேதுரு மறுதலிக்கும் போது சேவல் கூவியதையே சுட்டி காட்டுகிறது. இங்கு சேவல் கூவிய சத்தம் கேட்ட பேதுரு இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதார் என்று பார்க்கிறோம். இயேசுவின் சத்தம் மாத்திரமே 3.5 ஆண்டுகளாக கேட்ட பேதுருவுக்கு முதன் முறையாக சேவல் கூவுகிற சத்தம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த சேவலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தன்னுடைய கூவும் திறனை யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மறவாமல் அனுதினமும் பயன்படுத்துகிறது. ஜப்பானில் உள்ள நகோனியா யூனிவர்சிட்டியில் 2013 சேவல் இயற்கையாகவே அவற்றின் உள் அமைப்பின்படி கூவும் என கண்டுபிடித்தனர். இதனை நேச்சுரல் கிளாக் அல்லது பயாலஜிக்கல் கிளாக் என்று கூறுகிறார்கள். அதுபோல நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த திறனை பயன்படுத்துவோம். சேவல் கடவுள் நியமம்படி கீழ்ப்படிந்து பேதுருவை எச்சரித்தது. கர்த்தர் தனக்கு கொடுத்த பணியை கச்சிதமாக முடித்தது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பணியை தேவ நாம மகிமைக்கென்று செய்து முடிப்போமாக. ஆமீன். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல போறேன். எல்லா தம்பதியினரும் தங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை வேண்டும் என்றுதான் நினைப்பாங்க. இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஒரு ஆரோக்கியமான குழந்தை பேரு பெறணும்னா அதற்கான தயாரிப்புகள் தேவை. எல்லாரும் உடனே நினைச்ச உடனே குழந்தை பெற்றுட்டா அது நல்ல குழந்தையா வரும்ன்றதுக்கான நிச்சயம் இல்லை. ஆனா சில வழிமுறைகளை ஆணும் பெண்ணும் உங்க வாழ்க்கையில செயல்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக குழந்தை பேரு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். பெண்கள் என்ன கவனிக்கணும்? கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமுள்ள தாயால் ஆரோக்கியமான குழந்தை பேர் பெற முடியும். கர்ப்ப காலத்துல வர காம்ப்ளிகேஷன் குறைவாகும். முதல் முக்கியமான விஷயம் உடல் வெயிட், BMI. உங்க உயரத்துக்கு ஏற்ற எடை கண்டிப்பாக இருந்தா உங்க உடல் நலம், கர்ப்ப காலத்துல மாறுபாடு வராது, சர்க்கரை வியாதி வராது, உப்புச்சத்து வராது, குழந்தை வளர்ச்சி பாதிப்பாகாது. ஏன்னா உடல் பருமனான பெண்களுக்கு இதெல்லாம் வரும். சுகர் வரும், பிரஷர் வரும், ரத்த அழுத்தம் வரும், குழந்தை வளர்ச்சி குறைவாகும், எடை குறைவாகும், குறைப்பிரசவமாகும், குறைபாடுள்ள குழந்தை பிறக்கும். ஸோ BMI கரெக்டா வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸசைஸ் செய்து உடல் எடை குறைந்து கரெக்டான எடையில இருங்க. 2, உடல் ஆரோக்கியமான உணவு வகைகள். ரத்த சோகை இருந்தா சரி செய்து கொள்ளுங்க. ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. கீரைகள், காய்கறிகள், நல்ல கலரான ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிற ஆன்டாக்சிடென்ட்ஸ் உங்க முட்டைகளோட வளர்ச்சி, முட்டைகளோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஆரோக்கியமான குழந்தை பேறு பெறுவதற்கும் வழிமுறையாகும். ஸோ ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக தேவை. 3வது, நல்ல உடற்பயிற்சி. உடல் ஆரோக்கியத்தை நல்ல மிதமான எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் பண்ணுங்க. இது உங்களோட சதைகளை பலப்படுத்தும். வாரம் 2 முறை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க. குறிப்பாக பெல்விக் ஃப்ளோருக்கு பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரசவமும் எளிமையாக இருக்கும், நார்மல் டெலிவரி ஆகும். அடுத்து முக்கியமான விஷயம், கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஏதாவது ஒரு குறைபாடுகள் உங்ககிட்ட இருந்தா, ஹார்ட்ல ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, சுகரோ எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளுங்க. அதற்கான ஸ்பெஷலிஸ்ட் சென்று கர்ப்பத்தை எதிர்நோக்கலாமா என்பதற்கான வழிமுறைகளையும் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து முக்கியமான விஷயம், பெண்களுக்கும் இன்று இருக்கிற ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் மற்றும் தேவையில்லாத நைட் ஒர்க் இதெல்லாம் குறைத்தீங்கன்னா உங்க உடல், மனம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். மனதும் நன்றாக இருக்கும்போது உங்க குழந்தை பேரும் நன்றாக வரும். ஆண்கள், உங்களுக்கும் சில அறிவுரைகள் இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமுள்ள ஆணாலதான் ஆரோக்கியமான குழந்தை பேரு பெற முடியும். அவருக்கும் கண்டிப்பாக தேவை இடுப்பு ஃபேட், கொழுப்பு குறைக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, மீட், ரெட் மீட் இதெல்லாம் குறைங்க. இது கண்டிப்பாக விந்துக்கள் உற்பத்தியை குறைக்கும்.
கொழுப்புச்சத்து உள்ள உணவுகளை குறைத்து காய்கறிகள், கீரைகள், பழங்கள், லீன் மீட், ஃபிஷ் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதுலலாம் ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நல்ல கரு உருவாகுவதற்கான வழிமுறையும் வரும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் இது எல்லாவற்றையும் கண்டிப்பாக நிறுத்தணும். டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இதை எடுத்துக்கொள்கிற பழக்கமுள்ள ஆண்களுக்கு 6 மாதம் முதல் 8 மாதம் வரைக்கும் இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் உங்கள் குழந்தை பேரை ஆரோக்கியமாக வருவதற்கான ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகுன்றது பல ஆய்வுகள் உறுதி செய்திருக்க விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சில வழிமுறைகளை கரெக்டாக கொள்ளணும். ஏன்னா பல நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் சொல்லி நிறைய பேர் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரியான ஸ்டீராய்ட்ஸும் தேவையில்லாத சப்ளிமெண்ட்ஸை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தேவைப்படுகிற சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக விட்டமின் இ, விட்டமின் சி மற்றும் ஃபோலிக் ஆசிட் இந்த 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் விந்துக்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மன ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இருக்கிற இன்றைய காலத்தில் இருக்கிறவங்க நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இது ஆண் பெண் இருவருக்கும் நிறைய இருக்கு. உங்கள் ஒர்க் ப்ரெஷரை உங்களுடைய வாழ்க்கை ப்ரெஷரை காமிக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியம் 2 ஒன்றாக நன்றாக இருந்தால் குடும்ப ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கும், இதுல உருவாகிற குழந்தையும் கர்ப்பகாலமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு குழந்தை பேறு பெறுவதற்கு முன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் விஷயங்களையும் சீராக்கி சந்தோஷமாக கர்ப்பத்தை எதிர்நோக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. உடல் மனம் ஆரோக்கியம் 2 பேருக்கும் நன்றாக இருந்தா கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமுள்ள சந்ததி உருவாகும். அது உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் சப்ளிமெண்டேஷன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸ் மற்றும் குறிப்பாக விட்டமின் இ இவற்றின் மூலமாக விந்தணுக்கள், கருமுட்டைகள் இரண்டும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறையாக அமைகிறது. விட்டமின் D3 இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 2 பேருமே விட்டமின் D3 செக் பண்ணி தேவைப்பட்ட அதற்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமுள்ள குழந்தை பேரை பெற முடியும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கருத்தரிப்பதற்கு முயலும் 3 மாதத்துக்கு முன்பு இந்த வழிமுறைகளை சீராக செய்து உடல் ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை வைத்தீங்கன்னா ஆரோக்கியமான குழந்தை பேரு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நாம் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் செய்வோம். சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் மருத்துவர் மூலமாக நீர் கொடுத்த அநேக குறிப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொரு தம்பதிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரே நீர் மனதளவிலும் சரீர அளவிலும் ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல ஜெபத்திலே பலவீனத்தோடு இருக்கிற சகோதரிகள் சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பலவீனங்களை நீர் மாற்றி அவர்களுடைய சரீரத்தை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் மாற்றி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பூரண பலன் அவர்களுக்கு உண்டாகத்தக்கதாக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீர் பதில் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் முழு வளர்ச்சியுடன் பிள்ளைகளை பெற்றெடுக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களின் பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சென்ற வார நிகழ்ச்சியில் யார் இந்த அக்ஷால், கேட்டு பெற்றுக்கொண்டவள், மன நிறைவற்ற பெண், பணிவும் மரியாதையும் என்ற 4 குறிப்புகளை அறிந்து கொண்டோம். 5வதாக எதை கேட்கப் போகிறோம் என்பதை அறிந்து ஜெபிக்க வேண்டும். அக்ஷால் புதிதாக திருமணமானவள். தன்னோடு தன் தகப்பன் சீரையும் கொண்டு செல்ல வேண்டும். தகப்பன் தந்த நிலமும் இருக்கிறது, அது வறண்ட நிலம். அதனை தனக்கும் தன் புருஷனுக்கும் லாபம் தரக்கூடியதாக பெற்றுத்தர அக்ஷால் விரும்பி இருக்கக்கூடும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற வியாபாரம் செய்கிற மனைவியைப் போல தேவை என்ன என்பதை பார்த்தாள். ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன் நமக்கு என்ன
தேவை என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். முன் யோசனையற்று கவனமில்லாது குறிப்பிட்ட தேவை என்ன என்பது மனதில் இல்லாது ஆயத்தமில்லாது நாம் ஜெபிக்க வருவதுதான் தவறு. தகப்பனிடம் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. தகப்பனிடம் செல்லும் பொழுது தான் என்ன கேட்கப் போகிறோம் என்பதை அறிந்திருந்தாள். தனக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்திருந்தாள். தகப்பன் தந்தது நீர்வளம் அற்றது என்று கண்டாள். வேதத்தில் வறண்ட நிலம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே தன் தகப்பனிடம் ஒரு தீர்மானத்துடன் சென்றாள். தனது வேண்டுகோளை தன் தகப்பனிடம் முன்வைத்தாள். எனக்கு வறண்ட நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். ஜெபிக்கும் முன் நாம் என்ன கேட்கப் போகிறோம், என்ன தேவை என்பதை யோசித்து நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அக்சாள் தான் என்ன கேட்கப் போகிறோம், எதற்காக கேட்கப் போகிறோம் என்பதை அறிந்திருந்தாள். தகப்பனிடம் சுற்றி வளைக்காது நேராக தனது வேண்டுகோளை வைத்தாள். யுத்த களத்தை நோக்கி ஓடும் குதிரையைப் போல அவசரப்படாது ஜெபத்தில் நாம் தரித்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு சாத்தியமாக உதவி செய்வார். உன் பலவீனத்தில் ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி மற்ற வேண்டுகோளை ஏறெடுக்க உதவி செய்வார். உன் வாயிலிருந்து வார்த்தை ஜெபமாக வரும் முன் அக்சாள் என்ன செய்தாள் என்பதை நினைத்து தேவையை அறிந்து ஜெபி. ஆறாவதாக, அக்சாள் தன்னிச்சையாக செயல்படாது தனது துணையின் ஆதரவுடன் செயல்பட்டாள். வாழ்க்கை துணையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவளாக அக்சாள் தன் தகப்பனிடம் சென்று விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் முன் தனது கணவனது உதவியை நாடினாள். தன் கணவன் ஒத்னியேலிடம் தன் தகப்பனிடம் ஒரு வயல்வெளியை தரும்படி கேட்க துரிதப்படுத்தினாள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தின்படி ஒத்னியேல் துணிச்சலானவன், தைரியமானவன். அவன் மேல் கர்த்தரின் ஆவி வந்தபோது இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபதோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. கானானிய ராஜாவின் அடக்குமுறைக்கு விலக்கி விடுவித்தான். துணிச்சலான ஒத்னியேல் தன் மாமனிடம் மேலும் நிலம் கேட்டு பெற்றுக்கொள்ள தயங்கினான். ஏற்கனவே நிலம் ஒத்னியேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததால் அக்சாளோடு அவன் செல்லவில்லை. கிருபையின் சிங்காசன தண்டை தனியே செல்வதில் திருப்தி கொள்ளாதே. மற்றொரு சகோதரியோடு அல்லது கணவனோடு சேர்ந்து ஜெபிக்க செல். இருமனம் கிறிஸ்துவனுடைய சந்நிதியில் ஒத்திருந்தால் சேர்ந்து ஜெபிப்பது பெரிய காரியங்களை சாதிக்கும். மற்றவர்களோடு நாம் சேர்ந்து தேவ சந்நிதியை நாடும் போது தேவன் நமது தேவையை ஏற்றுக்கொண்டு பிறர் மூலம் உதவி செய்வார். இது நல்லது. உன்னோடு சேர்ந்து ஜெபிப்போரும் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அக்சாளை போன்று நாம் நமது பரம தகப்பனிடம் கேட்க வேண்டும். என்ன வேண்டும் என்பதை அறிந்த பின் மற்றவர்களை நம்மோடு ஜெபிக்க அழைக்க வேண்டும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபிப்பது நல்லது, அது இனிமையானது. ஏழாவது, அவசியம் என்று வந்தபொழுது அக்சாள் தனியே சென்றாள். தனது வேண்டுகோளை தன் தகப்பனிடம் அல்லவா வைக்கப் போகிறோம் என்று அக்சாள் நினைத்திருப்பாள். தன்னை அறியாத மனிதனிடம் அக்சாள் போய் கேட்கவில்லை. நான் பிறந்ததிலிருந்து என்னை அறிந்த வளர்த்த தகப்பனிடம் கேட்கப் போகிறேன். இந்த நினைவு நமது பயத்தை எடுத்து போடும். உலக உன்னத தகப்பனிடம் கேட்க தூண்டும், ஜெபிக்க தூண்டும். நாம் நமது பரலோக தகப்பனிடம் கேட்கப் போகிறோம் என்ற எண்ணம் நம்மை ஜெபிக்க தூண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய மகள் மகன் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிறதா? இந்த எண்ணம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையுடன் ஜெபிக்க உதவும். நமது தகப்பன் நமது தேவையை அறிந்து அதனை தருவார். அக்சாள் தனது தேவையை தன் தகப்பனிடம் மட்டுமே கேட்க முடியும் என்று நினைத்திருப்பாள். தகப்பனால் முடியும் என்றால் கண்டிப்பாக தருவார் என்று எதிர்பார்த்தாள். தனது அன்பான அருமையான தகப்பனிடம் சிறு பிள்ளையைப் போல திட நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் கேட்டு நின்றாள். நாம் கேட்கும் முன்பே நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர் நம் தேவன். அக்சாள் தன் தகப்பனிடம் கேட்கப் போகிறோம் என்பதை உணர்ந்திருந்தாள். அவளது புருஷன் தயங்கியதால் தான் சென்று கேட்பது நல்லது என்று தனியே சென்றாள். கழுதையின் மேல் ஏறி தன் தகப்பனை பார்க்கச் சென்றாள். வயதான காலேப் தன் மகள் தனியே வருவதை கண்டவுடன் மகள் எதையோ கேட்க வருகிறாள் என்பதை அறிந்து கொண்டார். அவள் கண்கள் காட்டிக் கொடுத்தது. மகளை நோக்கி சென்றார். ஈசாக்கை கண்ட ரெபேக்காள் ஒட்டகத்தை விட்டு இறங்கியது போல தகப்பனை கண்டவுடன் மரியாதையுடன் கழுதையை விட்டு அக்சாள் இறங்கினாள். தகப்பனிடம் பயபக்தியை காண்பித்த அக்சாள் தகப்பனிடம் கேட்கப் போவதை குறித்து அக்கறை உள்ளவளாயிருந்தாள். அக்சாள் பணிவுடனும் மரியாதையுடனும் ஆர்வத்துடனும் தகப்பனிடம் சென்றாள். பிறர் உன்னோடு ஜெபிக்க பரம தகப்பனிடம் வரவில்லை என்றால் தனியே செல்ல தயங்காதே. ஆனால் பயபக்தியோடும் பணிவுடனும் செல். பயபக்தி பணிவு இல்லாத ஜெபம் அல்லது வேண்டுகோள் வெட்கத்துக்கு உரியது. நீ பூமியில் இருக்கிறாய், தேவன் பரலோகில் இருக்கிறார். உனக்கு சமானமானவருடன் பேசுகிறார் என்று எண்ணி வார்த்தைகளை கூட்டாதே. உன் சித்தம் அவரிடம் இருப்பதால் நீ அவருக்கு
கட்டளையிட முடியாது. மகா உன்னதமானவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து உன்னை தாழ்மைப்படுத்து. அவர் முன் நிற்க நாம் தகுதியற்றவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். மன்றாடி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனிடம் சரியான விதத்தில் நீ இழுத்து கொள்ளப்படுவாய். என்ன எதிர்பார்க்கிறாய் என்பது உனது முகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபி. கேள், நீ கேட்பது கிடைக்கும் என்ற நிச்சயத்தோடு ஜெபி. நீ கேட்பது கிடைக்கும் என்று விசுவாசி. மகளை கண்டவுடன் மகளது தேவையை அறிந்த தகப்பனை போன்று பரம தகப்பனும் உனக்காக தான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். நமது தேவையை அறிந்த தேவன் அதனை நமக்கு தருவார். கூட ஜெபிக்க யாரும் இல்லாவிடினும் தனியே சென்று விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடும் திட நம்பிக்கையுடனும் அக்சாலை போன்று தனியே சென்று பெற்றுக்கொள்வோம். 8வது, காலேப் தன் மகள் கழுதையை விட்டு இறங்கும் போதே அவளின் தேவையை அறிந்திருந்தார். தன் தேவைக்காக தன்னிடம் மன்றாட வந்திருக்கும் மகளிடம் உனக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். உன் விண்ணப்பம் என்ன, உன் கோரிக்கை என்ன என்று தேவன் கேட்கிறார். நம் தேவை என்ன என்பதை நாம் அறிந்து கேட்க வேண்டும். நாம் கேட்பதை கொடுப்பது தேவனுடைய வழி. கிரமமாக செய்பவர். ஜெபத்தில் நாம் கேட்பதற்கு பதில் தருவார். உன் தேவையை நீ அறிந்திருந்தால் நம்பிக்கையுடன் ஜெபத்தில் கேட்க வேண்டும். நமக்காக கல்வாரியில் மரித்து உயிர்த்தவர் இன்று நான் உனக்காக என்ன செய்ய முடியும் என்று கேட்கும் பொழுது அக்சாலை போன்று நம்பிக்கையோடு பதில் சொல். நேற்று கடந்து போனது, நாளை இங்கு இல்லை. இன்றே நாம் ஜெபத்தில் மகிழும் தினம். நீ கேட்பது கிடைக்கும் என்பது ஒரு வாக்குத்தத்தம். சரியானதை தைரியமாக கேட்க வேண்டும். 3 விஷயத்தை நாம் இங்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, தேவை என்ன என்பது தெரிந்திருக்க வேண்டும். 2வது, தேவையை சந்திக்கும்படியாக கேட்க வேண்டும். 3வது, தேவையை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்பொழுது நம் பரம தகப்பன் நம்மிடம் உனக்கு நான் என்ன செய்யட்டும், உன் தேவை என்ன என்று காலேப் அக்சாலிடம் கேட்டதை போன்று தேவன் நம்மிடம் கேட்பார். தன் செல்ல மகன் வாய் திறந்து கேட்பது தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மகளது ஸ்வரத்தை கேட்பதை தகப்பன் விரும்புவார். தன் தேவையை அன்பு மகன் சொல்வதை கேட்டு பரம தகப்பன் சந்தோஷப்படுவார். உன் விண்ணப்பங்களை அவர் முன் வைக்கும் பொழுது அது அவர் செயல்பட உதவும். சில பிள்ளைகள் தங்கள் தகப்பனிடம் தன் தேவையை சொல்லாமல் இருக்கும்போது அநேக தகப்பன்மார் அமைதியாக இருந்து விடுவர். நமது தேவைகளை சந்திப்பதில் பரம தகப்பன் சந்தோஷப்படுவார். கொடுப்பதால் அவர் வற்றி போக மாட்டார். ரோமர் 10:12 தம்மை தொழுதுகொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார் என்று கூறுகிறது. தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு செவி சாய்ப்பார். தன் தகப்பனிடம் சென்று கேட்கப் போகிறோம் என்பது அக்சாலுக்கு தைரியத்தை கொடுத்து வழி நடத்தியது. மகளை கண்டவரும் உடனே புரிந்து கொண்டார். மகள் தேவையோடு வருகிறார் என்பதை அறிந்திருந்தார். மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் நமது பரம தகப்பன் நம் தேவையை அறிந்து நன்மையானதை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு முன் செல்வோம். இன்று எதை கேட்கப் போகிறோம் என்பதை அறிந்து ஜெபிக்க வேண்டும். அக்சால் தன்னிச்சையாக செயல்படாது தனது துணையின் ஆதரவுடன் செயல்பட்டாள். அவசியம் என்று வந்தபொழுது அக்சால் தனியே சென்றாள். காலேப் தன் மகள் கழுதையை விட்டு இறங்கும் போதே அவளின் தேவையை அறிந்திருந்தார் என்ற 4 குறிப்புகளை பார்த்தோம். அக்சாலின் மீதியான குறிப்புகள் வருகிற வாரம் வியாழனன்று நம்பிக்கை டிவியில் இரவு 8 மணிக்கு. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரை, எதை கேட்கப் போகிறோம் என்பதை அறிந்து ஜெபிக்க வழி நடத்துகிறவரே, மை துதிக்கிறோம் ஐயா, சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே. பணிவுடனும் பயபக்தியுடனும் உம் சந்நிதிக்கு வர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கேட்கும் முன்பாகவே எங்களது தேவை இன்னதென்று அறிந்த தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே. கேட்டவுடன் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி மது கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏமி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் பேர் சுஜன். நாங்கள் சென்னையில் இருக்கிற வேளச்சேரி பகுதியில் வசித்து வரோம். நாங்கள் குடும்பமாக விஸ்வவாணி ஊழியத்தின் பிரதிநிதிகளாக செயல்படுறோம். விஸ்வவாணி ஊழியத்தை எனக்கு எப்படி தெரியும்னா, சின்ன வயசில் எங்கள் தாத்தா காலையில் எழுப்பி ரேடியோ ப்ரோக்ராம் கேட்க வைப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு தான் அது விஸ்வவாணி ஊழியன்றதை நான் அறிஞ்சு கொண்டேன். சர்ச் பார்ட்டிசிபேஷன் தவிர்த்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் குடும்பமாக விரும்பினோம். அதன் மூலமாக விஸ்வவாணிக்காக 2 ஃபேமிலிஸாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா விஸ்வவாணி மேகசினை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்போ வீட்டு வேலையும் செய்துட்டு
ஊழியத்தையும் செய்ய எனக்கு நேரம் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வீட்டு வேலையை முடிச்சுட்டு அந்த டிரான்ஸ்லேஷனை பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் என்னுடைய டைமை மொபைல் ஃபோனில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். அப்போது இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றது என்னுடைய வாஞ்சியாக இருந்தது. அதனால் என்னுடைய ஃப்ரீ டைமில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற விஸ்வவாணி ஆஃபீஸில் போய் ஊழியத்துக்காக உதவி செய்ய ஆரம்பித்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் அந்த ஏரியாவில் ஊழியங்களுக்காக காணிக்கைகளை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக நாங்கள் குடும்பமாக விஸ்வவாணி ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பித்தோம். ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, டைமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு நேரம் கூட வீண் போகாது. நீங்களும் விஸ்வவாணியில் ஒரு பிரதிநிதியாக இணைந்து ஊழியம் செய்யலாம். அதன் மூலமாக நம்ம நேரடியாக போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியலனாலும் நம்ம செய்கிற சின்ன வேலைகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் திரையில் காணும் எண்கள் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.